Hi friends, welcome to Colorful Ari. இன்னைக்கு ஒரு blouse designing video தான் பார்க்க போறோம். இதான் back neck ஓட shape. ஆல்ரெடி நான் 3 லைன் ஜரி, ஒரு லைன் sugar bead கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மல் டெய்லரிங் thread தான் எடுத்துக்கிறேன். சேம் cloth color தான் threadம் எடுத்துக்கிறேன். 4 mm round bead தான் யூஸ் பண்ண போறேன் இந்த stitchesக்கு. ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து thread எடுத்துக்கிறேன். நார்மல் டெய்லரிங் thread தான் எடுக்கிறேன். சிங்கிளா எடுத்துக்கிறேன். சேம் ப்ளவுஸ் கலர் தான் threadம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் thread எடுத்துட்டு ஒரு செயின் threadல மட்டுமே போட போறேன். போட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஒரு பீட் கொடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு செயின் threadல மட்டுமே தான் போடணும். பீட் விடாம வெறும் threadல மட்டும் போடணும். ரெண்டு செயின் போட்டுட்டு ஒரு பீட் கொடுக்க போறேன். மறுபடியும் ரெண்டு செயின் threadல மட்டும் தான் கொடுக்கணும். மறுபடியும் ஒரு பீட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு செயின் threadல போடுறேன். ஒரு பீட் கொடுக்கிறேன். மறுபடியும் ரெண்டு செயின் threadல போடுறேன். ஒரு பீட் கொடுக்கிறேன். இதே மாதிரி தான் நெக் லைன் ஃபுல்லாவே போட போறேன். நெக்ஸ்ட் இந்த 4 mm ரவுண்ட் பீடை சுத்தியும் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண போறேன். அதாவது சர்க்கிளா வர மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வர மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ண போறேன். இப்போ இங்க புட்டாஸ் கொடுக்க போறேன். அதாவது ஒரு ரவுண்ட் பீட், ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு புட்டாஸ் மாதிரி கொடுக்க போறேன். இங்க செகண்ட் பீடை விட்டு தேர்ட் பீட்ல புட்டாஸ் கொடுக்கிறேன். அதாவது ஒரு பீட் விட்டு ஒரு பீட் புட்டாஸ் கொடுக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் நெக் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். நெக் லைன் நான் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். சேம் இதே டிசைன் தான் ஸ்லீவுக்கும் போட போகிறேன். ரொம்ப சிம்பிளான டிசைன், பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.